ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, 14வது தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு 21 ஜனவரி 2024 அந்த டேட் படி வந்து குஷ் காம்படிஷன் அப்படிங்கறத ஒன்று வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதாவது வினாடி வினா போட்டி அப்படிங்கிற ஒரு போட்டி வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த டெஸ்ட்ல யாரெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதிருந்தீங்களோ அவங்களுக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல யாருக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சிருக்கு, யாருக்கு வந்து செகண்ட் பிரைஸ் கிடைச்சிருக்கு, யாருக்கு வந்து தேர்ட் பிரைஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி தான் நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும். சரி, வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து இந்த 14வது நேஷனல் ஓட்டர் டே வந்து இந்த ஜனவரி 25ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா நடந்தது. அதாவது நேத்துக்கு நடந்தது. இதை தொடர்ந்து இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா குஷ் காம்படிஷன் அப்படிங்கிறது வருஷம் வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு போட்டியை வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதுல மாணவர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ண சொல்லுவாங்க. ஒரு 2 நாள் டைம் கொடுப்பாங்க. அதை அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு டேட் வந்து சொல்லுவாங்க. ஒரு 1/4 மணி நேரம் நம்மளுக்கு ஆன்லைன்ல வந்து வெப்சைட் வந்து ஓப்பன்ல இருக்கும். அதுல அவங்க சொல்லக்கூடிய அந்த கொஸ்டினுக்கு நம்ம வந்து கரெக்டா வந்து ஆன்சர் பண்ணணும். அது ஆன்சர் அதாவது சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் மாதிரி தான் இருக்கும். எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் கொடுப்பாங்க. அதை கரெக்டா நீங்க வந்து ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா யார் வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் யார் செகண்ட் பிரைஸ் அப்படிங்கறத அவங்க வந்து அவங்களுடைய போர்ட்டலே வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு யார் வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் அப்படிங்கறது லைவா உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஆன்லைன் குஷ் காம்படிஷன்ல வந்து கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டுல வந்து 6610 பேர் வந்து ரெஜிஸ்டர் அதாவது பதிவு பண்ணிருக்காங்க ஆன்லைன்ல. எப்படி பதிவு பண்ணது அப்படிங்கறத ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோவா போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு சில நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபரே வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருந்தாங்க. அப்ளை பண்ணதுல 812 பேர் மட்டும்தான் வந்து அந்த டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறதா வந்து அவங்க அபிஷியலா வந்து சீஃப் எலெக்ஷன் ஆபீசர் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த 812 பார்ட்டிசிபென்ட்ல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 5 பேருக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க. ஏன்னா இவங்க தான் வந்து சரியான ஒரு ரீசனபிளான ஒரு டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுல யார் யாரு அப்படிங்கிற பார்க்கும்போது கரூர் மாவட்டத்தை சேர்ந்த பிரவீன்குமார் அப்படிங்கிறவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. சென்னை மாவட்டத்தை சேர்ந்த வெங்கட்ராமன் அப்படிங்கிறவங்க செகண்ட் பிரைஸ், விழுப்புரத்தை சேர்ந்த ஜெயபாலன் அப்படிங்கிறவங்களும் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பிரைஸ் வந்து சொல்லியிருக்காங்க. மாதிரி திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த விஷ்ணு வரதன் அப்படிங்கிறவங்களும் செகண்ட் பிரைஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி திருச்சிராப்பள்ளியில வந்து பாத்தீங்கன்னா அருண்குமார் அப்படிங்கிறவங்க தேர்ட் பிரைஸா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மெம்பருக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு ஒரு பிரைஸா வந்து கொடுத்திருக்காங்க. இதை அவங்களுடைய மொபைல் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு அந்த பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா சென்ட் பண்ணி வைப்பாங்க. இந்த மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட பேர் வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணிட்டு உங்க பேர் வந்து வரல அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நெக்ஸ்ட் இயர் இதே மாதிரி வந்து ஒரு காம்படிஷன் அப்படிங்கிற வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த காம்படிஷன்ல நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு சரியான ஒரு பிரைஸை நீங்க வந்து வின் பண்றதுக்கு என்னுடைய சார்பா உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.